வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. ஆக்சுவலாக வந்து உருளைக்கிழங்கு எப்படி வேக வைப்பீங்க? தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படி தானே வேக வைப்பீங்க. ஜஸ்ட் 3 minutes to 4 minutesல உருளைக்கிழங்கை நம்ம வந்து வேக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் டெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளர போட்டு அவிச்சதுன்னு சொல்லுவீங்க, பட் இப்படி கிடையாது. மைக்ரோவேவ் அவன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutesல உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். இப்போ வந்து நான் பானிபூரி வந்து பண்ண போகிறேன். பூரியெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன், ரெடிமேட் பூரியெல்லாம் பொரிச்சு வந்து நான் சாப்பிட்றதுக்கு பானியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உள்ளர வைக்கிற அந்த ஸ்டஃபுக்கு வந்து இது போடணும். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கணும். அதுக்காக வந்து பொட்டேட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இதில் இந்த மாதிரி கத்தியை வச்சு ஒரு 4-5 இடத்துல நீங்கள் வந்து குத்திடணும். ஆல்டர்னேட்டாக மேலே கீழே குத்திட்டிங்கன்னா உள்ள வந்து ஹீட்டு போகும். எல்லாத்தையுமே போட்டுருவோமா? ஒரு 4 உருளைக்கிழங்கு இருக்குது. இந்தமாரி வந்து குத்திக்கணும். ஓகே, மொத்தம் 4 பீஸு. அவனுக்குள்ளர முள்ளுற அப்படியே அந்த பிளேட்லேயே அடிக்கிடுவோம். தண்ணி இல்லாமல் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது. 3 minutes டைமர் முடியட்டும். எண்டாயிடுச்சு. இங்கே பாருங்க, முடிஞ்சா இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரே புகை மூட்டமாக இருக்கா, சுடும், அதனால் இப்படி எடுக்கிறேன். ஓகே, அப்படியே க்ளோஸ் அப் வாங்க, ஒருத்தர் வெட்டி காட்டுறேன். எப்படி கிழங்க வந்திருக்கா? சூப்பரா. இது வந்து ஈஸி மெத்தட் டு பாயில் பொட்டேட்டோ. இங்கே பாருங்க, அம்மா சுடுது. ஓகே, இது வந்து ஒரு குயிக்காக எமர்ஜென்சி ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் பீல் பண்ணிவிட்டு ஸ்கின்னை அப்படியே வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுவீங்கல்ல. சில பேர் வந்து அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி வந்து அவன் இருந்துச்சு அப்படின்னா பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ புதுசாக இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னு. ஸ்டே டியூன், டேக் கேர், டாடா.